அந்த முருகன் தான் எனக்காக இந்த பூவை அமுச்சு வச்சிருக்காருன்னே சொல்லணும். அதாவது கடந்த 30 நாளா காஞ்ச இலைகளையும் பூக்களை மட்டுமே வச்சு முருகன் தெய்வான திருக்கல்யாணத்தை வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆர்ட் ஒர்க்கில் வந்து ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறதுக்காக கடம்பம் பூ வந்து எனக்கு எங்கே தேடி கிடைக்கல. உங்கள் யார்கிட்டயாவது இருந்தால் எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அண்ட் அதை பார்த்துட்டு பழனிலேருந்து ஒரு சிஸ்டர் பழனி மேலே அடிவாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு இந்த கடம்பம் பூவை வந்து கலெக்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து பூ வந்து கிடைக்குமானே ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி கிடைச்சா கம்மியான குவான்டிட்டியில் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் ஒரு கம்மியான ஸ்பேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வச்சுட்டு மற்ற இடத்துல நான் வந்து ஒர்க் பண்ணிட்டேன். அதாவது இந்த முருகனோட வேஷ்டியில் வர அந்த பார்டருக்கு தான் வந்து இந்த கதம்பப்பூ வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இப்போ அதுக்காக தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு சிஸ்டர் வந்து சேலம்லேருந்து அவங்க காலேஜில் வந்து கதம்ப மரம் வந்து இருக்குது. ஆனால் அதில் வந்து பூ எதுவுமே இல்லை. ஸோ நான் உங்களுக்கு இலையாவது சென்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இலை வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா திருப்பூர்லேருந்து 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பவளமல்லி வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் இந்த ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான பூக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி எனக்கு வந்து சென்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மோஸ்ட்லி அந்த லிஸ்ட்டில் இருந்து எல்லா பூக்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி நாட்டுக்குள்ள வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் பெண்டிங் இருக்கிறது வந்து ஃபைனல் டீடைலிங் மட்டும்தான். ஸோ அதையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாட்களில் நான் ஃபைனல் அவுட்புட் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.